ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நாச்சியார் திருமொழி, முதல் திருமொழி. தையொரு திங்களும் ஆரம்பிக்கும். பாருங்க எப்படி இருக்கேன்னு. தையொரு திங்களும் தரை விளக்கி தன்மண்டலமிட்டு மாசி முன்னால் ஐய நுண்மணற் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்கதேவா உய்யவுமாங்கொலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன். வெய்யதோர் தழல் உமிழ்ச்சக்கரகை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய நுண்மணற் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்கதேவா உய்யவுமாங்கொலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன். வெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. வேங்கடவனுக்கு என்னை விதி, நான் மனம் முடிக்கும்படியாகச் செய் வேங்கடவனை அப்படின்னு அனங்கதேவா என்று மன்மதனையும் அவனுடைய தம்பியையும் தொழுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். சரி, கொஞ்சம் வித்தியாசம் பார்ப்போம். அனங்கதேவா காமதேவனை தையொரு திங்களும் தை மாதம் முழுவதும் தரை விளக்கி நீ எழுந்தருள வேண்டிய இடத்தை சோதித்து மண்டல பூஜைக்காக தன் மண்டலம் இட்டு அழகிய மண்டல அலங்காரத்தை செய்து, மண்டலம் இட்டுன்னா அவள் எழுந்தருளும்படியாக ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி மாசி முன்னாள் மாசி மாதத்தின் முதற்பட்சத்தில் நுண்மணற் கொண்டு அப்படின்னா நம்ம கோலம் மாவுன்னு சொல்கிறோம் பாருங்க, அதான் அது ரொம்ப நுண்ணிய துகள்களால் ஆனது. உண்டு தெரு நீ எழுந்தருளும் தெரு வீதிகளை அழகினுக்கு அணிந்து அலங்கரித்து அழகு உண்டாவதற்காக நன்றாய் அலங்கரித்து உய்யவுமாங்கொலோ என்று சொல்லி காமனை தொழுதால் நாம் உஜ்ஜீவிக்கலாமோ என கருதி உன்னையும் நும்பியையும் உன் தம்பியான சாமன்கிறது காமனுடைய மன்மதனுடைய தம்பி சாமனையும் தொழுதேன் வணங்குகிறேன். வெய்யது தழல் உமிழ் வெம்மையான அனலை உமிழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் சக்கரக்கை ஒப்பற்ற திருவாழியானை கை அதை கையில் அணிந்திருக்கிற அந்த வெங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. இந்த விதிக்கிற்றிங்கிறதுக்கு சாதாரணமாக இதில் அர்த்தம் பண்ணியிருக்கா, கைங்கரியம் பண்ணும்படியாக சங்கல்பிக்க வேண்டும். வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு தனியில் நாம் சேவிக்கிறோம். அதாவது வேங்கடவர்க்கு விதி என்ன, அந்த இம்மாற்றம்னா இந்த உம்முடைய கோரிக்கையை நாம் கடவா நாங்கள் கடந்து போகாமல் இருக்கும்படியாக அருள் செய்ய வேண்டும். ஆண்டாள்கிட்ட சொல்கிறோம் அந்த திருப்பாவதனியனில், நீர் சொன்னீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்று சொன்னீர், அதே மாதிரி நாங்களும் வேங்கடவர்க்கு என்னை விதி என்று சொல்லுகிறோம். அந்த பெருமானுடைய கைங்கரியத்திலிருந்து நாம் நழுவாமல் நாம் கடவா தாண்டாமல் பார்த்துக்கோ, இதான் அதோட லிங்க் இது தான். சரி, நாம் இப்போ பாசுரத்தை படிச்சு விடலாம். ஒருத்தரும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் நுண்மணற் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்கதேவா. அழகாக அலங்கரித்துன்னு போட்டிருக்கார். ஏற்கனவே அழகாக இருக்கிற திருமாதை மேலும் அலங்கரித்துன்னு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம.
உய்யவுபாங்கனோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் காமனுடைய தம்பி சாமன் தொழுதேன் வெய்யதோர் தழல் உமிழ் படிக்க வருது. வெய்யதோர் தரல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றேன்னு நானும் கைங்கரியம் செய்யும்படியாக அருள் புரிய வேண்டும்னு சொல்கிறார். இப்படி படிச்சுட்டே போயிடலாம். வெள்ளை நுணற்பு கண்டு தெருவணிந்து வெள்வரைப்பது முன்னம் துறை படிந்து முள்ளுமில்லாச் சுள்ளி எரிமடுத்து என்றும் உன்னை நோர்க்கின்னேன் காமதேவா கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பெயரெழுதி புள்ளினை வாய்ப்பிழந்தான் என்பதோர் இலக்கினில் புக என்னை பெய்கிற்றியே புக என்னை பெய்கிற்றியே. திருப்படிக்கிறேன். வெள்ளை நுண்பணர்கொண்டு தெருவணிந்து வெள்வரைப்பதன் முன்னம் துறைபடை படிந்து முள்ளுமில்லா சுள்ளி எரிவடுத்து முயன்று உன்னை நோர்க்கின்றேன் காமதேவா கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேர் எழுதி புள்ளினை வாய் பிளந்தான் என்பதோர் இலக்கினில் புக என்னை எய்கிற்றியே. அதாவது ஆண்டாள் சொல்கிறா, என்ன அந்த புள்ளினை வாய் பிளந்தான் என்கிற இலக்கில் நான் புகும்படியாக உன்னுடைய அந்த கருப்பு வில்லால் என்னை செலுத்த வேண்டும். அதான் அர்த்தம் படிக்கிறேன். மேலே இருக்கிறது தான் முன்ன பாசனம் சொல்ல மாதிரி தான். வெள்ளை நுண்மணர்கொண்டு தெருவணிந்து வெள்வரைப்பதன் முன், அது விடிவதற்கு முன் அர்த்தம். உன்னம் துறை படிந்து அப்படின்னா தீர்த்தாமாடி முள்ளுமில்லா சுள்ளி எடுத்து முள்ளில்லாத சுள்ளிகளாக எடுத்து அக்னியை மூட்டி முயன்று உன்னை நோர்க்கின்றேன். முயன்றுனா ரொம்ப தீவிரமாக நல்ல முயற்சியோடு உன்னை துதிக்கின் காமதேவா கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு, அது தேன் ஒழுகிற மலர்களால் செய்யப்பட்ட அந்த அம்பு, அது கடல் வண்ணன் என்பதோர் பேர் எழுதி, கடல் வண்ணம்னு அதில் பேர் எழுதணுமா அந்த அம்பில். புள்ளி நைவாய் பிளந்தான் என்பதோர் இலக்கினில் அந்த மாதிரி அதை குறிவைத்து புக என்னை எய்கிற்றியே நான் சேரும்படியாக அம்பு போடுவாயாக அப்படின்னு சொல்கிறார். படிச்சுள்ள நினைக்கிறேன், ஒன்றும் கஷ்டம் இல்லை. மத்தனன்று மலர் முறுக்க மலர் கொண்டு முப்போதும் உன்னடி வணங்கி தத்துவமிலி என்ன நெஞ்சு எறிந்து வாசகத்து அழித்த உன்னை வைதிடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேர் எழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்றும் விளக்கினில் புக்க என்னை விதிக்கிற்றியே. மத்த நன்னருமலர் முறுக்கமலர் படிக்கலாம். மத்த நன்னருமலர் முறுக்கமலர் கொண்டு முப்போதும் உன்னை அடிவடங்கி. பெருமா காமதேவனை இந்த மலர்களால், முறுக்க மலர் நல்ல மலர்கள் இவைகளை கொண்டு முப்போதும் உன்னை அடிபணிகிறேன்னு சொல்லி அடிபணிந்து தத்துவமிலி என்று நெஞ்செறிந்து வாசகத்து அழித்து வாசகத்தழித்து உன்னை வைதிடாமை. முன்னெல்லாம் நான் உன்னை எனக்கு ஒரு தத்துவம் இல்லை அப்படின்னு நெஞ்செறிந்து சொல்லுவேன்.
அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாசகங்களை எல்லாம் ஒழித்து உன்னை உன்னை வெய்யாமல், இப்போ உன்னை போற்றுகிறோம், உன்னை வெய்து கொண்டிருந்தோம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். வெய்திடாமே கொத்தலற்பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகையென்னை விதிக்கீற்றியே. அதாவது வெங்கடவாணன் என்னும்ங்கிற விளக்கில் நாம் புகும்படியாக நீ அம்பு தொடுப்பாய்ன்னு சொல்கிறார். நடுவில் சொல்கிற முன்னெல்லாம் நான் அவங்கள இகழ்ந்து பேசி கொண்டிருந்தோம், அந்த வார்த்தையெல்லாம் இப்போ பேச போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். பாசனம் படித்தா நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு. முத்த நன்னரு மலர், கரெக்டாக படிக்கிறேன், முத்த இல்லாது மத்த நன்னரு மலர் முருக்க மலர் கொண்டு முப்போதும் உன்னடி வணங்கி தத்துவபிதி என்னை நெஞ்சறிந்து வாசகத்து உன்னை வைதிடாமே கொத்தலற்பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகையென்னை விதிக்கின்றி. அதென்ன விளக்கு? ஆனால் எப்பொழுதும் பிரகாசமாக இருப்பவன், எல்லோருக்கும் தன்னுடைய ஞான ஒளியால் வழிகாட்டி கொண்டிருக்கிற அந்த வித்தகன் வெங்கடவாணன் என்னும் விளக்கினின் புகையென்னை விதிக்கிற்றியே. சுவரில் புராணனின் பேர் எழுதி சுரவர்ணற்கொடிகளும் சதுரங்கங்களும் கவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் மாட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவா அவரை பிராயன் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள் அதுவரை பிரானுக்கே சங்கற்பித்து கொண்டு தொழுது வைத்தேன் என்னை தொழுது வித்தேனாலை விதிக்கிற்றியே. கொஞ்சம் அர்த்தம் பார்த்துக்கலாமா? சுவரில் டிராயிங்கெல்லாம் போட்டிருக்கா, சுவரில் பார்க்கலாம், இங்கே இருக்குன்னு இருக்கும். புராண காமதேவ நெடுங்காலமாக உனக்கு உபகரிக்கும் அவனே காமதேவா. சுவர்களிலே உன் பெயர்களை, நின் பேர், உன்னுடைய திருநாமங்களை எழுதி சுரவம் நற்கொடிகளும் மீன்களாகிற துவஜங்கள், மீன் கொடிகள் காமதேவனுக்கு, அது கடிகளும், அப்புறம் கவரி பினாக்களும் சாமரம் வீசுகின்ற பெண்களையும், கவரி வீசுகின்ற பெண்களையும், அப்புறம் கருப்பு வில்லும் கரும்பாகிற தனுசையும் காட்டி தந்தேன் கண்டாய். உனக்கு உரிதானவைகளாக காட்டி கொடுத்திருக்கேன் அந்த சுவரில் போட்ட ஓவியங்களில். அவரை பிராயம் இளம்பிராயமே தொடங்கி என்றும் ஆதரித்து கண்ணபிரானையே முழுவதும் விரும்பி கிளந்து என் தடமுலைகள், என்னுடைய பருத்த முலைகள் எம்பிரானுக்கே, துவரை பிரானுக்கே, துவாரகைக்கு தலைவனான கண்ணபிரானுக்கே சங்கற்பித்து, அவைகள் என்னுடைய தனங்கள் கண்ணபிரானே அனுபவிக்கவல்ல என்று தீர்மானம் பண்ணி கொண்டு தொழுது வைத்தேன். உன்னை தண்டனிட்டேன். அந்த மனோரதத்தை ஒல்லை விதிக்கிற்றி, ஒல்லைனா உடனடியாக சீக்கிரமாக நான் அனுபவிக்க வேண்டும், அதை எய்திட வேண்டும். அதுதான் சொல்கிறேன். இப்போ தரம் பாசுரத்தை இன்னொரு படிக்கிற போது நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கு. சுவரில் புராண நின் பேர் எழுதி சுரவனற்கொடிகளும் மீன் கொடிகளும் சதுரங்கங்களும்
சவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டித் தந்தேன் காமதேவா. சதுரங்கள்னா அதுக்கேற்ற மாதிரியான அதற்கு அந்த மீன் கொடிகளும் அதற்கேற்றாற்போல் மற்ற ஓவியங்களையும் காட்டித் தந்தேன் காமதேவா. அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கு. தொழுது வைத்தேன் ஒல்லைன்னு இருக்கு, தொழுது வைத்தேன் ஒல்லைன்னு உடனடியாக சீக்கிரமாக விதிக்கிற்றியே நடக்கும்படியாக ஏற்பாடு செய்ன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே பார்த்துட்டு போனோம். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழி சங்குத்து அமர் சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கு என்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழி ஊழிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித் தொழுதயன் தடமுலைகள் மானிடவர்க்கு என்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. அதாவது பெருமானுக்காக வளர்ந்த இந்த திருமேனியை மற்றவர்கள் அனுபவிப்பதுங்கிறது எப்படி இருக்கும்னா, அதாவது யாகத்தில் தேவர்களுக்காக செலுத்தப்பட்ட அந்த ஹவிஷை காட்டில் வாழ்கின்ற நரி எடுத்து கொண்டு போவதும் மோப்பதும் போல் இருக்கிறதுன்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம பாசுரம் படித்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவினா ஹவிஷு கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கு என்று. ஊனிடன உடம்பினுடைய ஒரு பகுதியாகவே இருக்கான், திருமேனியின் ஒரு பகுதியாகவே இருக்கிறான். ஆழியும் சங்கமும் சக்கரமும் பாஞ்சஜன்யமும் பெருமானுடைய ஊனிடை ஒரு பகுதியாக இருக்கிற அந்த உத்தமர்க்கு என்று உன்னித் தொழுத என் தடமுலைகள். இந்த உடனே என்னுடைய உடம்புன்னே புரிஞ்சுக்கிறான். மானிடவர்க்கு என்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. அர்த்தமாகிறது உங்களுக்கு? அதாவது பெருமானுக்கான இந்த உடம்பை மானிடர்களுக்காக இப்போது எப்படி இருக்குதுன்னா, தேவர்களுக்காக இடப்பட்ட யாகத்தில் இடப்பட்ட அபிஷேகம் ஒரு காட்டில் திரிகின்ற நரி கொண்டு போவது போல் இருக்கிறதுன்னு சொல்கிறார். வேற ஒன்று அப்படியே பிரச்சனை பண்ணும். உருவுடையார் இளையார்கள் நல்லார் ஒத்து வல்லார்களை கொண்டு வைகள் தெருவிடை எதிர்கொண்டு பங்குனி நாள் திருந்தவே நோர்க்கின்னேன் காமதேவா. கருவுடை புகில் வண்ணன் மாயாவண்ணன் கருவிளை போல் வண்ணன் மேக கருணனை போல் கமலவண்ணன் திருவுடை முகத்தினில் திரு கண்களால் திருந்தவே நோக்க அருளுகண்டாய். படிக்கான். உருவுடையார் இளையார்கள் நல்லார் ஒத்துவல்லார்களை கொண்டு ஒத்துவல்லான் வேதம் போதுகின்ற வல்லவர்களை கொண்டு. அவள்
நல்ல நல்ல உருவத்தோடு இருக்கிறார்கள். அப்புறம் நல்லவர்கள் கூட, அவர்களை கொண்டு வேதம் ஓதச் செய்தேன்னா. வைகல்னா கார்த்தால தினந்தோறும் திருவிடையெதிர் கொண்டு பங்குனி நாள் திருந்தவே நோர்க்கின்றேன் காமதேவா. திருந்தவே நோர்க்கின்றேன், எந்த தவறும் செய்யாமல் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறேன் காமதேவா. கருவிடை மகிழ் வண்ணன், நல்ல நீர் கோத்த மேகம் போன்ற வண்ணன். காயா வண்ணன், காயாம்பு போன்ற நிறத்தை உடைய பெருமான். கருவிளை போல், கருவிளைங்கிற அந்த நீல உத்துவ மலர்கள் மாதிரி இருக்கிற பெருமான். கமலவண்ணன், கமலவண்ணத்து, கமலவண்ண திருவுடை முகத்தினில் திரு கண்களால் திருந்தவே நோக்க எனக்கு அருள் கண்டாய். பெருமான் தன்னுடைய கமலவண்ண திருவுடை முகத்தில் இருக்கிற அந்த கண்களால் என்னை பார்க்கும்படியாக திருந்தவே நோக்க திருந்தவே நோக்குன்னே திருந்தவே நோக்கு எனக்கு அருளுகண்டாய். அந்த பெருமானுடைய கட்டாட்சம் எனக்கு கிடைக்கும்படியாக செய் அப்படின்னு சொல்கிறார். திருப்படிக்கிறேன். உருவுடையார் இளையார்கள் நல்லார் ஓத்து வல்லார்களை கொண்டு வைகள் திருவிடை எதிர்கொண்டு பங்குனி நாள் திருந்தவே நோர்க்கின்றேன் காமதேவா. கருவுடை முகில் வண்ணன் காயா வண்ணன், கருவிளை போல் வண்ணன் கமலவண்ண திருவுடை கமலவண்ணம்ங்கிறது தாமரை போன்ற முகத்தை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். திருவுடை முகத்தினில் திரு கண்களால், அந்த திருக்கண்களால் திருந்தவே நோக்குன்னு புரியுதா. அந்த கட்டாட்சன் எனக்கு அருளுகண்டாய் அப்படின்னு இப்படி படிக்கலாம். காயுடை நல்லொடு கரும்பு வைத்து கட்டி அரிசி அவலமைத்து கட்டி அரிசி அவல் அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். தேயமுன் அளந்தவன் திருவிக்கிரவன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறு என் தடமுலையும் தரணியில் தலை புகழ் தரக்கிற்றே. கொஞ்சம் பார்ப்போம். காயுடை இதெல்லாம் அந்த மன்மதனுக்கு அவனுக்கு செய்கின்ற நோம்பின இதெல்லாம் இருக்கும் போல இருக்கு. காயுடை என்ன அப்படிங்களா. காயுடை நல்லொடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவல் அமைத்து பார்க்கலாம். காயுடை நெல்லொடுன்னா பசுங்காய் நெல்லும், அதுவும் முத்தி போகாத நெல்லுன்னு புரியும். கரும்பும் அமைத்து சமைத்து கட்டி, அதனோடு கூட கருப்பு கட்டியும் வெள்ளைக்கட்டியும் அரிசி பச்சரிசியும் அவலும் அமைத்து, இவைகளெல்லாம் சமைத்துன்னே போட்டிருக்க. சமைத்து இந்த உலகத்தை திருவடிகளால் அணைந்த பெருமான். அந்த திருவிக்கிரமன் தன்னை திருவிக்கிரமன் என்னை என்னுடைய சாயுடை ஒளி பொருந்திய வயிற்றையும் மென்தட முலையையும் என்னுடைய தனங்களையும் வாயுடை நல்ல ஸ்வரத்தை உடையவராயும் மறையவர்னா வேதம் ஓதுகின்றவர்கள் மந்திரத்தால் முன் தேசம் சகல எல்லா லோகங்களையும் இருகைகளால் தீண்டும் வண்ணம் தரடியில் தலைப்புகழ் நிறைந்த கீர்த்தியை உடைய தரக்கீற்றி நான் பெரும்படி அருள வேண்டும். திருப்பி நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் பாருங்க, புரியுது நமக்கு. முதல்ல சொல்கிறார், காயுடை நெல்லொடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவல் அமைத்து, இவையெல்லாம் சமைத்து வைத்திருக்கான்னு சொல்கிறார். அவன்
அமைத்து தான் எழுதியிருக்கா, சமைத்துன்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவா. காமதே கமன்மதனே உன்னை வணங்குகின்றேன். இவ்வாறாக உனக்கு இவைகளெல்லாம் சமர்ப்பித்து வணங்குகின்றேன். தேயமுன் அளந்த, தேயம்னா தேசம்ங்கிறத தேயம்னு எழுதியிருக்க. தேயமுன் அளந்தவன் திருவிக்கிரமன், உலகத்தை அளந்த திருவிக்கிரமனுடைய திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம், அவனுடைய திருக்கைகளால் என்னை ஸ்பர்சிக்கும்படியாக சாயுடை வயிறும் என் தடமுலையும், என்னுடைய ஒளி பொருந்தி என்னுடைய வயிற்றையும் என்னுடைய தனங்களும் தரணையில் தலைப்புகள் தரக்கீற்றியே. இவைகளால் திருவிக்கிரமனுடைய கைகளால் தீண்டப்பட்ட வயிறும் தனங்களையும் உடையவள் இவள் என்கிற புகழ் எனக்கு கிடைக்கும்படியாக செய்ய வேண்டும். அதான் அர்த்தம். திருப்பிடுங்க. காயுடை நல்லொடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவல் அமைத்து, கட்டின்னா வெள்ளக்கட்டி, வாயுடை வரையவர் மந்திரத்தால் மன்மதனை உன்னை வணங்குகின்றேன். தேயம் முன் அளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் என் தடமுறையும் தரணையில் தலைப்புகள் தரக்கிற்றியே. மாசுடை உடம்புடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போதும் உண்டு. தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய். பேசுவது ஒன்று உண்டு இங்கு எம்பெருமான், பெண்மையை தலைப்பட்ட தென்மையை தலையுடைத்தாக்கும் வண்ணம் கேசவநம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேறு எனக்கு அருளுகண்டாய். தமிழ் அர்த்தம் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மாசுடை உடம்புடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போதும் உண்டு. என்னோட நிலைமை இப்படி இருக்குது. என்ன உடம்பு சரியாக நான் தீர்த்தாமாடுவதில்லை, அதனால் அழுக்காக இருக்குது. தலை உலரி கூந்தலை பின்னிக்காமல் இருக்கிறதுனால அதெல்லாம் சடை பிடிச்சிருக்குன்னு கூட புரிஞ்சுக்கலாம். வாய்ப்புறம் வெளுத்து, வாயெல்லாம் வெளுத்து போயிருக்கிறது ஒரு போதும் உண்டு. ஒரே ஒரு வேளை தான் நான் சாப்பிட்றேன், ஒரு போதும் உண்டு அப்படின்னு. தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய். நான் செய்கிற இந்த நோன்பினை நீ குறித்து கொள்ள வேண்டும். பேசுவது ஒன்றும் உண்டு இங்கு நான் பேசுவதற்கு ஒன்று இருக்குது. இங்கு பெருமான் பெண்மையை தலையுடைத்தாக்கும் என்னுடைய பெண்மையை அவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக கேசவநம்பியை கால் பிடிப்பாள், கேசவநம்பியினுடைய திருவடிகளை வருடுவாள் என்னும் இப்பேறு எனக்கு அருளுகண்டா இல்லை அருளுகண்டா என்னதுன்னு படித்தா நான் வந்துடும் உங்களுக்கு. எப்படி இருக்கு? மாசுடை உடம்பொடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போதும் உண்டு. ஒரு போதும்னா ஒருவேளை சாப்பிட்டுன்னு அர்த்தம். தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய். பேசுவது ஒன்றுண்டு இங்கு பேசுவது ஒன்றுண்டு எங்கெம்பெருமான் பெண்மையை தலைப்புடைத்தாக்கும் வண்ணம் கேசவநம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேறு எனக்கு அருளுகண்டாய். தொழுது முப்போதும் உன் அடிவணங்கி தூமலர் தூய்த்து எழுத்து தூய்மலர் தூத்து தொழுது ஏத்துகின்றேன்.
பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழப் பெறாவிடில் நான் அழுது அழுது அலமந்தம் மாவழங்க ஆற்றவும் அது உனக்குரைக்கும் கண்டாய் கண்டாய். சரி, மதுவகை குறைக்கும் கண்டாய் உழ்வதோர் உறுத்தினை முகங்கொடு பாய்ந்து வாட்டமின்றி துரத்தால் ஒக்குமே. இது ஒரு உபமானம் சொல்கிறார். என்னன்னு பார்ப்போம், புரியுது நமக்கு. முதல்ல பார்ப்போம். முப்போதும் 3 வேளையும் தொழுது வணங்கி அடிமலர் தூவி உன் பாதங்களில் மலர்களை தூவி தொழுது தொழுதேத்துகின்னேன் நான் பார்க்கடல் வண்ணனுக்கே. இந்த பூமியை சூழ்ந்த இந்த கடலை போன்ற நிறத்தை விட பார்க்கடல்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த பூமியை சூழ்ந்த, அப்போ அந்த கடல் பார்க்கடல் திருப்பார்கடல் இல்லை. பழுது இன்னி ஒரு குற்றமும் இல்லாமல் பணி செய்து கைங்கரியம் பண்ணி வாழப்பெறாவிடில் உஜ்ஜீவியாது ஒழியேனாகில். அது மாதிரி அது உஜ்ஜீவியாது ஒழியேனாகில் அழுது அழுது பலகாலம் அழுது அலமந்து தடுமாறி அம்மா வழங்கன்னு அம்மா என்று கதறிக்கொண்டு திரிய. அப்படி என்னை துடிக்க விடுவது ஆற்றவும் மிக்கவும் உனக்கு உரைக்கும். உன் தலை மேல் விழுன்னு அர்த்தம். இந்த பாவம் என்னை கவனியாமல் இருப்பது உனக்கு உரைக்கும்னா உனக்கு ஒரு பாவமாக சாபமாக உன் தலையில் வந்து விடியும்னு அர்த்தம். விடியும் அழுவதோர் எருத்தினை, அது ஏறழுகின்ற ஒரு அருது. உழுவதோர் எருத்தினை நுகங்கொடு பாய்ந்து கைத்தடியால் தள்ளி ஊட்டமின்றி தீனி இல்லாமல் துறந்தால் ஒக்கும். ஓடி விடுவதைப் போல் இருக்கும், ஓட்டி விடுவதைப் போல் இருக்கும். அது உழுவதற்கு பயன்பெற்ற அந்த எருதை உணவின்றி அதனோட பயன் இல்லை அப்படின்னு துரத்தி விடுவது போல் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். பாவம் தொழுது முப்போதும் உன்னடி வழங்கி தூவல தூய் தொழுத்து ஏத்துகின்றேன் பழுதின்னி பார்க்கடல் வண்ணனுக்கே. இந்த பார்க்கடலில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கடல் வண்ணன். பார் அந்த மெல்லினரா இந்த உலகத்தை சூன்றிருக்கிற கடல் போன்ற வண்ணத்தை உடைய பெருமானிக்கே. அதான் பணி செய்து வாழப் பெறாவிடில் அவனுக்கு கைங்கரியம் செய்யாமல் நான் வாழ நேர்ந்தால் அழுது அழுது அலமந்தம் அம்மா வழங்க ஆற்றம் அது வகை அது உனக்கு உரைக்கும் கண்டாய். வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய விடாமல் என்னை தடுப்பது அப்படி நான் அழுதினால் அழுவேன், அலமந்தம் பைத்தியம் பிடிச்சி போயிடுவேன். அதனால் வரக்கூடிய அந்த பாவம் இருக்கே, அது உனக்கு உரைக்கும் கண்டாய். அது எப்படி இருக்குது? உழுவதோர் எருத்தனை, உழுவதற்கு பயன்பெற்ற ஒரு எதினை நுகங்கொண்டு பாய்ந்து அதனை அடித்து ஊட்டமின்றி அதற்கு உணவு தராமல் துறந்தால் நோக்குமே அவனை துரத்தி விடுவது போன்று இருக்கும். இதுதான் அர்த்தமாக நினைக்கிறேன். அப்படியே அடுத்த பாசுரம் போயிடலாம். இந்த பாசுரம் என்ன இருக்கு? கருப்புவில் மலர்கணை காமவேளை கடலினை பணிந்து அங்கோர் கரி அலற மறுப்பினை பொசித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கு என்னை வகுத்தீடு என்ன பொறுப்பன்ன மாடம் பொலிந்து தோன்றும் வேகர்கோன் விட்டு சித்தன் கோதை
விருப்புடையின் தமிழ் மாலை வல்லார் விண்ணவர்கோன் அடி நண்ணுவரே. ரொம்ப சுலபமாக இருக்க பாருங்க. கருப்புவில் மலர்கண்ணை காமவேளை மன்மதனை அர்த்தம் ஆறுது உங்களுக்கு. கடலினை அவனுடைய திருவடிகளை பணிந்து அங்கு ஓர் கரியலர் ஓர் கரிங்கிறது இங்கே கவலையாபிடத்தை சொல்கிறார். அந்த கவலையாபிடம் அலரும்படியாக மறுப்பினை பொசித்து அர்த்தமாகிறது. புல்வாய் பிளந்த அந்த கொக்காசுரனுடைய வாய் பிளந்த மணிவண்ணர்க்கு அந்த மணி போன்ற நிறத்தை உடைய கண்ணனுக்கு என்னை என்னை நான் அவளுக்கு ஒரு கைங்கரியபரனாக செய்யும்படியாக செய்த வகித்திடு என்று பொறுப்பன்ன மாடம் மலை போன்ற மாடங்கள் பொலிந்து தோன்றும் அந்த புதுவையரான வில்லிபுத்தூர் கோனான வெட்டிச்சுத்தன் கோதை அந்த பெரியாழ்வாருடைய பெண்ணான கோதை பிராட்டி விருப்புடையின் தமிழ் மாலை வல்லார் ஆசையோடு சொல்ல அருளி செய்த தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோன்னடி பெருமானுடைய திருவடிகளை நண்ணுவாரே அடைவார்கள். படிச்சுடலாமா? கருப்புவில் மலர்கணை காமவேளை கடலினை பணிந்து அங்கோர் கரியலர மறுப்பினை பொசித்து புல்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கு என்னை வகுத்திடு என்று பொறுப்பன்ன மாடம் பொலிந்து தோன்றும் புதுவயர்கோன் விட்டுச்சித்தன் கோதை விருப்புடையின் தமிழ் மாலை வல்லார் விண்ணவர்கோன் அடி நண்ணுவாரே. இதோட முடிச்சு நான் நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.